ஏத்துக்கிறேன். முதலாளி வந்துட்டாரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். முதலாளி முதலாளி முதலாளி, நம்ம இடத்துக்கு 2 பேர் புதுசா வேலைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா? இந்த ஆளு ராவியோட மாமனார் ஆச்சு. சரி, எங்க அவங்க? அங்க பாருங்களேன். முதலாளி இங்க தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. வந்தா சொல்லு. சரிங்க முதலாளி. எத்தனை நாளைக்கு இப்படி சுத்திட்டு இருப்போம்? வீட்டுக்கு திரும்பி போயிடுங்க ப்ளீஸ். நம்ம வீட்டுக்கும் போக மாட்டோம், இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். அப்புறம் இந்த ஊர்ல எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணா போதும், ஓடி வந்து கூட்டிட்டு போவாங்க. ஆனா பண்ண மாட்டேன். யாருக்கிட்டையும் நான் எந்த உதவியும் கேட்க போறதில்ல. சுயமா ஏதாவது செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இப்போ என்ன, நாம நம்ம வீடு தேடலாம். நீ ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி வீட்லயே இரு, நான் போய் பணம் சம்பாதிக்கிறேன். நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஒண்ணா அந்த வீட்ல இருப்போம். ஆனா யார் நமக்கு வீடு கொடுப்பாங்க? அவர்தான் இது வரைக்கும் நமக்கு துணையா இருந்தவர். நாம இப்படி கூட எடுத்துக்கலாம், நமக்கு அவர் வீடு கொடுத்துட்டாருன்னு கூட. எங்க? நமக்கு அவர் இடத்தை கொடுத்திருக்காரு, அப்ப நம்ம வீட நாமளே கட்டிக்கலாமே. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நான் சொல்றத கேளு, என் கூட வா. நாம எப்படிங்க வீடு கட்டிக்குவோம்? சௌமியா அத்தை உங்களுக்கு உதவி செஞ்சாங்கல்ல, அவங்க நல்லவங்க தானே? ஆமாண்டா கண்ணா, ரொம்ப நல்லவங்க. ஆனா எனக்கு சௌமியா அத்தை தான் வேணும். ஏன்னா யாருமே என் பேச்சு இங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போங்க. சரி, ஓகே சிண்டு, போலாம். போலாம் இல்ல, இப்பவே போலாம். வேற ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, போலாம். ஆனா சிண்டு, அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நான் அவங்க கூட தான் இருப்பேன். சரி சரி, வா போலாம். யாரும் எங்கேயும் போக கூடாது. சௌமியா நமக்கு சொந்தமே இல்ல. பேசாம போய் உட்காருங்க. ஆனா அவங்க என்னோட அத்தை, நான் அவங்களுக்கு தான் துணையா இருப்பேன். நீங்க 2 பேரும் தாத்தா பாட்டிக்கு தான் துணையா இருக்கீங்க. உங்க அம்மா கிட்டே வாயாடுறியா? உன்னை ஒரு அறைய போறோம் பாரு. பேசாம போய் உட்காரு. நீங்க ரொம்ப கேட்டவங்க. இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். அவன் சின்ன பையன் ராவி, அவன் சொன்னது சரிதான். இன்னைக்கு நாம 2 பேரும் சேர்ந்து இருக்கோம்னா அதுக்கு காரணம் சௌமியா தானே. இங்க பாருங்க, நீங்க இன்னைக்கு இந்த வீட்ல இவ்ளோ சௌகரியமா இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் என்னோட அம்மாவும் எங்க அப்பாவும் தான். அதனால அவங்க விருப்பம் தான் உன்னோட விருப்பமாவும் இருக்கணும், புரிஞ்சுதா? ஆனா அவனால எதுவும் இல்ல. முதல்ல நம்மளோட உறவை நம்ம காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் நம்ம மத்தவங்கள பத்தி யோசிக்கலாம். என்னங்க, இது யாரோடதோ வீடு மாதிரி இருக்கு. அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னா? அந்த கடவுள் எனக்கு ஒரு வழியை காட்டுறாருன்னா அவர் இன்னும் சும்மா காட்டிருக்க மாட்டார்ல. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. இப்போ இது நம்ம வீடு தான், நாம 2 பேரும் இங்கே தான் இருப்போம், சரியா?
பாத்தியா சௌமியா, நம்ம வீடு ரெடி ஆயிடுச்சு. ஆனா கிரக பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி நாம வீட்டுக்குள்ள போக கூடாது. நீ ஒண்ணு பண்ணு, நீ கிரக பிரவேசத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஆனா நம்ம கிட்ட கிரக பிரவேசம் செய்யறதுக்கு எதுவுமே இல்லையேங்க. எப்படி செய்வோம்? உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். நாம உண்மையான மனசோட, நம்ம சந்தோஷத்தோட, நம்மளுடைய கனவுகளோட இந்த வீட்டுக்குள்ள கிரக பிரவேசம் பண்ணலாம். ஒரு நிமிஷம். இந்தா. கொடு. சௌமியா, இதுதான் நம்ம கிரக பிரவேசத்துக்கு சாட்சியா இருக்க போகுது. இதை உன் காலால தட்டி விட்டு நீ கிரக பிரவேசத்தை ஆரம்பி. இந்த வீடு நம்ம 2 பேரோடதுங்க. நம்ம கிரக பிரவேசமும் சேர்ந்தே செய்வோம். வாங்க. சௌமியா, நம்ம கல்யாண வாழ்க்கையோடைய உண்மையான ஆரம்பம் தான் இன்னைக்கு தான் நடந்திருக்கு.